ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டாப் 5 அப்கமிங் பைக்ஸ் இந்த 2025ல என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 5 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட டியூனோ 457 அப்படிங்கிற இந்த ஒரு ட்வின் சிலிண்டர் பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக லான்ச் பண்ண போகிறாங்க. RS 457 இருக்குது, பட் அது ஒரு ஃபுல்லி ஃபேடு பைக் அப்படிங்கிறதுனால அதோட ஒரு நேக்கட் வெர்ஷனாக இந்த டியூனோ 457 அப்படிங்கிற நேக்கட் பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டு பைக்லுமே சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 457cc லிக்விட் கூல்டு ட்வின் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் இயர் பாக்ஸோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா குவிக் ஷிஃப்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் 457 இருந்தாலும் இதோட பவர் அண்ட் டார்க் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. 47 ஹார்ஸ் பவரும் 44 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இந்த டியூனோ 457ல கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் உங்களுக்கு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான மோனோஷாக் அது வந்து சூப்பராக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆன எந்த பைக்கு கிட்ட ரைவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT-03, KTMோட 390 டியூக், அப்புறம் அப்பாச்சியோட RTR 310 அப்படிங்கிற இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் இந்த டியூனோ 457 வந்து ரைவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஹெட்லாம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு ஹெட்லாம்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்ப்ளிட் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட அந்த எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்ஷனோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் குயிக் ஷிஃப்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து அவைலபிளாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேவிகேஷனும் இந்த பைக்கில் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே இந்த டியூனோ 457 அப்படிங்கிற நேக்கிட் ட்வின் சிலிண்டர் பைக்கில் வந்து இருக்கும். ஸோ இந்த பைக் எப்போ வேணாலும் இந்தியாவில் லான்ச் ஆகலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட 750cc கஃபே ரேசர்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராயல் என்ஃபீல்டோட ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பைக் இன்டர்செப்டார் அண்ட் கான்டினென்டல் GT, இந்த ரெண்டு பைக்லையுமே 750cc பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சு லான்ச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அஃபிஷியலான நியூஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இது 750cc இருக்கிறதுனால கண்டிப்பாக பெஸ்ட் பைக்காக இருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டியூல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் டியூல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான் இருக்கு. நீங்கள் GD650 எல்லாம் பார்க்குற மாதிரி. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ட்வின் சிலிண்டர் பைக்கை தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கை உங்களுக்கு ஒரு ரெட்ரோ ஃபீல்டில் வந்து இருக்கும். ஏன்னா சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ், ஃப்ளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே பெரிய ஃபியூல் டேங்க் செட்டப் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இதில் சர்க்குலராக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் இது எல்லாமே ஹிமாலயன் 450லேருந்து அதோட கிளஸ்டர் இந்த 750cc கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். எர்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டூரிங் பர்பஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோக்கலில் ரைட் பண்ணணும்னா கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளான அந்த ஒரு எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டோட 750cc கஃபே ரேசர், அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார்லையும் 750 வரப்போகுது, கான்டினென்டல் GTலையும் வந்து பார்த்தீங்கன்னா 750 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் வைடான ரேடியல் டயர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து உங்களுக்கு ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸும் வந்து இந்த பைக்கில் ஆட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா TVSோட RTX 300 அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் வந்து முழுக்க அன்வீல் பண்ணிட்டாங்க. 2025 பாரத் எக்ஸ்போ இப்போ இந்தியாவில் நடந்தது டெல்லியில். ஸோ அப்போ வந்து இதோட கம்ப்ளீட் பைக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இதோட ஃப்ரண்ட் லுக் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கு. நீங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பல்ஸ் 200 இல்லை எக்ஸ்பல்ஸ் 210 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பிக்கர் பைக் ஃபீல் வந்து கிடைக்காது. பட் இந்த RTX 300 அப்படிங்கிற TVSோட அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய பைக், அதாவது மினிமம் ஒரு 450cc அட்வென்ச்சர் பைக் மாதிரி தான் இதோட லுக் வந்து இருக்கு. லார்ஜரான விண்ட்ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க, USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நக்கல் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட் சீட், அதுக்கப்புறம் சங்கியான அப்செப்ட் எக்ஸாஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கில்
ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. டயர் அதாவது வீல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 19 இன்ச்சும் ரியரில் 17 இன்ச்சும் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் டியூவல் பர்பஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு சூப்பரான கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆஃப் ரோட் வெர்ஷனும் இந்த பைக்கில் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராபரில்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளஸ்டருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு கிளஸ்டர் தான் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிவிஎஸோட RTX 300 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வென்ச்சர் பைக்காக இருக்கும். 299cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 35 ஹார்ஸ் பவரும் 29 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட இந்த 300cc அட்வென்ச்சர் பைக் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எனி டைம் இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம், இந்த பைக்கில் RTX-4 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் இன்ஜின் யூஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 அட்வான்ஸ்டு இன்ஜின், ரொம்பவே சூப்பரான இன்ஜின். டிவிஎஸோட ஒரு பெஸ்ட் இன்ஜின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 421 அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ இந்த எக்ஸ்பல்ஸ் 421 அப்படிங்கிற ஒரு பிக்கர் எக்ஸ்பல்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ஹிமாலயனோட 450க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். இப்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்பல்ஸ் 200லேருந்து இப்போ எக்ஸ்பல்ஸ் 210க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் 421 எக்ஸ்பல்ஸ் மாடலும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் ஒரு 2,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. 450 ஈஸியாக இருக்குமா இல்லை 420 அந்த மாதிரியான ரேஞ்சில் லான்ச் பண்ணுறாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எக்ஸ்பல்ஸ் 421 அப்படிங்கிற பைக் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ்லையும் அவைலபிளாக இருக்க போகுது, அலாய் வீல்ஸ்லையும் அவைலபிளாக இருக்க போகுது, ஸ்டெப் அப் சீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TFT கிளஸ்டர், அதுக்கப்புறம் நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்ஷன், அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரியான சிஸ்டங்கள் எல்லாமே கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ ஹீரோ இப்போ தான் நிறைய சூப்பரான பைக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஸோ அப்கமிங் எக்ஸ்பல்ஸ் 421 அப்படிங்கிற பைக்கையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹிமாலயன் 450க்கு ரைவலா. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சுசுகியோட ஜிக்ஸர் 125ங்க. ஸோ சுசுகியோட இந்த ஜிக்ஸர் 125 பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம அப்பாச்சி RTR 125க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இந்த ஜிக்ஸர் 125க்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜிக்ஸர் 125மே அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 125cc அப்படிங்கிறதுனால ஒரு 1,20,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா S21 அதாவது S25 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஜிக்ஸர் மாடலில் ஜிக்ஸர் S25 125 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. ஸோ அந்த 125 மாடல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜிக்ஸர் 125 மாடலாக வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே யோசிச்சிருக்காங்க. ஸோ அப்கமிங் சுசுகி கிட்ட இருந்து 125 ஜிக்ஸர் மாடலை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 5 அப்கமிங் பைக்ஸில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த 5 பைக் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் எக்கச்சக்கமான அப்கமிங் பைக்ஸ் வரப்போகுது. அதோட வீடியோஸ் எல்லாமே நமக்கு அப்கமிங் நம்மளுடைய சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.